அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலுக்கு ரசமலாய் செய்ய போகிறோம். அதாவது இதுக்கு 2 லிட்டர் பால் யூஸ் பண்ண போகிறோம். 1 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர் பாலில் வந்து லெமன் விட்டு பிழிஞ்சிட்டு, அதாவது பன்னீர் எடுத்துகிட்டு அதை வந்து பால் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரசமலாய் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் காய வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து பால் வந்து பிரிஞ்சிடும். இதை நம்ம வடிகட்டி அதை வந்து நல்லா வடிச்சிக்கலாம். ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து அந்த புளிப்பு வாசம் வந்து நிறையா வர ஆரம்பிக்கும். நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம், நல்லா வடிச்சிக்கலாம். இதை வடிச்சிட்டு நம்ம ஒரு டைம் வந்து நல்லா அலசிக்கலாம். இப்போது கொஞ்சமாக அப்படியே வந்து தண்ணி விட்டுட்டு அந்த புளிப்புத்தன்மை வந்து போயிடும். அதாவது லெமனோட ஸ்மெல் இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பன்னீர் கிடச்சிருக்கு. இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். இதுக்கடையில் நம்ம 1 லிட்டர் பாலை நான் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சு, அதாவது ராப்டி மாதிரி பண்ணணும். அதாவது வெறும் பாலாட நல்லா திக்காக வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் ஏடாக வரணும். அப்போ தான் வந்து அந்த ரசமலாயினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாலே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். அதாவது சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுடுங்க. இது வந்து ஒரு சைடில் நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா திரியாக தான் இருக்கும். நம்ம நல்லா பிசைகிறப்ப தான் வந்து அந்த சாஃப்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பால் பண்ண முடியும். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். இதையை அழுத்தி பிசையணும். இது மினிமம் ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கையில் இப்படி செஞ்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதாவது ரசமலாய் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெருசுனா, அதாவது மீடியம் சைஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பால் மாதிரி அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். இப்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை ஓரத்தில் அப்படியே லைட்டாக இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையிட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பால் பண்ணிவிட்டு, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்குறோம், அது கூட வேக வச்சுக்கலாம். அதாவது சுகர் வாட்டர் கூட வேக வைக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இது வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இன்னுமே பார்த்திங்கன்னா பாலாடை வந்து நிறையா வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பாலாடை இருக்குது. இன்னும் நல்லா கொதிச்சதுன்னா பாலாடை வந்து நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 ஏலக்காய் வரும். கூடவே நம்ம சர்க்கரை ஒரே ஒரு கப் ஆட் பண்ணாலே போதும். ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலை வந்து நம்ம சுண்ட வச்சு இப்போ ஒரு 400 ml வந்திருக்கு. இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம இன்னுமே குறைச்சிக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுன்னா இன்னுமே நல்லா சுண்டிடும். ரசமலாயினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சுகர் வாட்டரில் நம்ம வந்து ஆல்ரெடி பன்னீர் பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் சைஸ் வந்திருக்கு. நம்ம சின்னதாக தான் போட்டோம், இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இது ஒரு நம்ம 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து ராப்டி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதையே ஒன்றா எடுத்து வச்சிடலாம். சர்க்கரையாக வடிச்சிட்டு கூட எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம ஏலக்காயும் சுகரும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம சஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் ஆடை வந்து இந்த மாதிரி வரணும். ஆல்மோஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே நல்லா கொதிச்சு ஆடை நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும், இவ்வளோ ஆடை இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சஃப்ரான் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சுகர் சிரப்லேருந்து எடுத்து வச்சுருக்கிற
பன்னீர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுவையான ரசமலாய் ரெடி. நான் ரசமலாய் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. ஒருவனுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம். அவற்றினை விட சிறந்த செல்வம் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெறுவதுதான்.